ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன தலைப்பு தான், பாதுகாப்பு. இன்றைய காலகட்டத்தில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறிதான். பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான். சின்னவங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து தான், இல்லையா? எந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களும் நாளுக்கு நாள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ, அதே மாதிரி தான் குற்றங்களும், பாலியல் குற்றங்களும், கொலை, கொள்ளை, வழிப்பறி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். நிறைய குற்றங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி தான், இல்லையா? ஒரு குழந்தைய வெளியே விளையாட அனுப்ப முடியல, ஒரு டைமுக்கு அப்புறம் வெளியே எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வர முடியல, ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க பாதுகாப்பாக வீடு வந்து சேர்ந்தாங்களான்னு 2 பேருக்குமே, ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், டவுட்டாக இருக்குது. காலேஜுக்கு போன பிள்ளைங்க, வேலைக்கு போன பிள்ளைங்க, இல்லையா, பாதுகாப்பாக வீடு வந்து சேருவாங்களா? சம்டைம்ஸ் ட்ரெயின் லேட் ஆகும், பஸ் லேட் ஆகும். அப்போது வீட்டில் இருக்கிற பேரண்ட்டுக்கும் பதப்பதப்பு ஏற்படும். குழந்தைங்கள் வரல, ஒரு டைமுக்கு அப்புறம் வரலன்னா நமக்கு ஒரு பதப்பதப்பு ஏற்படும். இது நியாயமானது தான். அப்போல்லாம் இப்போ சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு தேவைப்படுதான்னு கேட்டால் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பாதுகாப்பு இல்லாமையே தான் இருக்குது நாடு, இல்லைங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குற்றங்கள் நாட்டில் போதைப்பொருள், போதை சம்மந்தப்பட்ட நிறைய பொருள்கள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அது வேலை இல்லாமை, இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அது போகட்டும். சரி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பை கொடுக்குறோம், இல்லையா? படிப்போடு சேர்ந்து அன்பு, நல்ல குணங்கள், பெரியவங்களை மதிக்கணும், மரியாதை, இரக்க குணம், மனிதாபிமானம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் கற்றுக் கொடுக்குறோம். முக்கியமாக தைரியத்தை கொடுக்கணும். தைரியமாக வாழ கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாராவது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது நம்மிடம் பேச்சு கொடுத்தால் ஒரு அடி தூரமாக நின்று தான் பதில் சொல்லணுன்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட ஒரு அடி தூரமாக நின்று தான் கேட்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். யாராவது ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி குட் டச், பேட் டச் இதையும் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். யாராவது தவறுதலாக எங்கேயாவது கை வச்சாங்கன்னா அதற்கான விளைவுகளை அவங்க சந்திக்கணும். அப்போ குழந்தைங்களுக்கு அதை சொல்லித்தரணும். குழந்தைங்கள் வீட்டில் வந்து சொல்லணும். சரி, எல்லா இடத்துலையும் நம்ம இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் ஒரு ஆளை நம்ம ஏற்பாடு பண்ணவும் முடியாது. அப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்லித்தரோம். தனியாக நடனம், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பாட்டு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு மியூசிக் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு ட்ராயிங் வரைகிறது பிடிக்கும், ஓவியம் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு பேட்மிண்டன் பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. சில குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கோ, சில குழந்தைங்களுக்கு ட்ரம், அதாவது மியூசிக்னு சொல்லிட்டாவே எல்லாமே வந்துடும். அதில் நம்ம சேர்த்து விட்டு அதில் அவங்கள நம்ம என்ன செய்கிறோன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை தவிர இன்னொரு விஷயமும் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம் இந்த காலகட்டத்தில். 2 விஷயம், சரிங்களா? 2 இல்லை 3 கூட வச்சுங்களேன். பாதுகாப்பை தரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கராத்தே, 2வது சிலம்பம், 3வது வாள்வீச்சு. வாள்வீச்சு ஒரு விளையாட்டு மாதிரி தான் இருந்தாலும் இந்த 3மே பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும், பயிற்சியும் கொடுக்கணும். இப்படி பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க தன்னைத்தானே காத்துக்கொள்ள பெரும் உதவியாக இருக்கும். கராத்தேயும் சரி, சிலம்பமும் சரி, வாள்வீச்சும் சரி, சரியா? இந்த கராத்தே சிலம்பம்
தன்னை பாதுகாத்து கொள்ளும், மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இது பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து நல்லா கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பெரியவங்களான பிறகு மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம். அது நாட்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இல்லையா? இருந்தாலும் நம்ம குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டில், டான்ஸில், ட்ராயிங் காம்படிஷனில், ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் உலக அளவில் பெரிய ஆளாக வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதே நேரத்தில் கராத்தே, சிலம்பம், வாள்வீச்சு இதையும் பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள இதுலேயும் ஒரு பெரிய ஆளாக்கி தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் திறனை வளர்த்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு நாம் உருவாக்க வேண்டும். இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. இது நம்ம பெற்றோர்களாகிய நம் அனைவரின் கடமையாகும். சரிங்களா? இது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள மட்டுமல்லாமல் உடலும் வளர்ச்சி பெறும், மனமும் வளர்ச்சி பெறும், பலம் பெறும், ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் வராது. மனபலம் அதிகரிக்கும், உடல் பலம் அதிகரிக்கும், அதிகமாக நோய் வந்து அட்டாக் பண்ணாது. அப்போது பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக தற்காப்பு பயிற்சியை பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும். பிள்ளைகள்னு சொன்னாவே ஆண் பெண் ரெண்டு குழந்தைங்களுக்குமே மேட்ச் ஆகும். அதனால் பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைங்களுக்கு தற்காப்பு பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரிங்களா? எல்லாமே கற்றுக்கிட்டோம், இதையும் கற்றுக்கிட்டோம். அது கூடவே தைரியமும் இருக்கணும். நல்லா படிப்பாங்க பசங்க, நான் திரும்ப அதான் சொல்கிறேன், நல்லா படிப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வருவாங்க, ஆனால் தைரியம் இருக்காது. அதனால தான் ஸ்கூலில் இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டிலாம் வைக்கும்போது கண்டிப்பாக குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். கலந்துக்கணும். ப்ரைஸ் வருதோ இல்லையோங்க, அந்த தைரியம் வரும். அந்த பேசும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த தைரியம் வரும். சரிங்களா? அதனால தான் பேச்சு போட்டியாக இருக்கட்டும், ஒரு டான்ஸ் போட்டியாக இருக்கட்டும், ஸ்கூலில் என்னென்ன ப்ரோக்ராம் வைக்கிறாங்களோ, ப்ரைஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது, ஃபஸ்ட் ப்ரைஸ் வர்றது முக்கியம் கிடையாது. பட் பிள்ளைங்களுக்கு தைரியம் வரணும், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் பசங்களுக்கு வந்து அந்த துணிவு வரும். சரிங்களா? யார் நம்மக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் தள்ளியே நின்று பேச சொல்லுங்கள். சரிங்களா? தள்ளியே நின்று கேட்க சொல்லுங்கள். யார் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. போகும்போது வரும்போதும் பாதுகாப்பாக போக சொல்லுங்கள், பாதுகாப்பாக வர சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா பயிற்சிகளோடு சேர்ந்து கராத்தே, சிலம்பம், வாள்வீச்சு, தற்காப்பு பயிற்சியை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்கான வகுப்புகளில் சேர்த்து பயிற்சி கொடுங்க. படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது, மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? பாதுகாப்பு முக்கியம். பாதுகாப்பு இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் இது வெறும் பாதுகாப்புக்கு மட்டும் இல்லை, நம்முடைய மனசுக்கும் ஆரோக்கியத்தை தரும், உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும். சரிங்களா? இது என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டு விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.